திருப்பரங்குன்றத்தில் வந்து வெகு நாட்களாக ஒரு வழக்கு அதனுடைய தீபத்தூணில் விளக்கேற்றணும், விளக்கேற்றணும்னு சொல்லி தான் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது. தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு வந்து அந்த தீபத்தூணில் விளக்கேற்றலான்னு வந்து இதுக்கு அருகிலே வந்து தர்கா இருக்கிறது. அருகிலேன்னா பக்கத்தில் இருக்கு. பட் எந்த இஸ்லாமியர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்துக்களும் எந்த இஸ்லாமியர்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதில் மதம் சார்ந்த பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. அவரவருடைய மதத்தினுடைய வழிபாடுகள் தொடர வேண்டும், அதுதானே தவிர வேற எந்ததும் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் வந்து போய் சொன்னோம், அவங்க வந்து நீதிமன்ற தீர்ப்படி நடக்கணும்னு சொன்னோம். போலீஸ்காரங்க அனுமதிக்கலை, கைது பண்ணாங்க. நாங்கள் வந்துட்டோம். இதில் கலவரம் நடக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் கலவரம்னு சொல்லி கலவரத்தை தூண்டுறது நம்முடைய திமுகவினர் தான் தோன்றாங்க. முதலமைச்சர் நேற்று மதுரையில் போய் இது எடுபடாது அப்படின்னு, எது எடுபடாதுன்னு தெரியல. அதாவது எல்லா மதத்தினரும் அவங்கவுங்க மதத்தை கும்பிடலாம், வழிபாடு நடத்தலாம். இப்போ நாங்கள் வந்து நான் எங்களுடைய சாமியை கும்பிடுறதுக்கு கேட்குறோம். இன்னொரு சாமியை கும்பிட வேண்டாம்னு நாங்கள் யாரையும் நாங்கள் சொல்லலை. இதில் கலவரத்துக்கு ஒன்றும் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், இதை நான் தமிழில் தான் சொல்கிறேன், மக்களுக்கு புரியும். ஆனால் திமுகவுக்கு புரியலை. 2026 அவங்க தான் வந்து சாம்பியன் நேற்று சொல்லி அவர் வந்து மதுரையில் சொல்லியிருக்காரு முதல்வர். அதாவது நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், எங்கள் அணி தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற அடிப்படையில் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்கள் கருத்துனா? அதாவது ஒவ்வொருவரும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எங்களுடைய கட்சி ஜெயிக்கும், எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து எங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது. அது மாதிரி அவருடைய கருத்து சுதந்திரத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் தேர்தல் வரணும், தேதி குறிக்கணும், நாட்கள் குறிக்கப்படணும், மக்கள் வாக்களிக்கணும். வாக்களிக்கிறது வந்து அதிகமான வாக்குகளை யார் பெறுகிறார்களோ அவங்க தான் நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியும். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா சரி. 2026 வரைக்கும் உங்களோட கூட்டணிகள் வந்து அடுத்த லெவலுக்கு போகுமா, இல்லை உங்களோட இதே லெவல் தானே? அது இன்னும் நாள் இருக்குல்ல, இந்த தேர்தலுக்கு நிறைய நாள். கூடுதல் கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்குது, நிச்சயமா வரலாம்.